பூஸ்மா, என்னடா அம்மா சேலையில் வந்து இப்படி படுத்துருக்க? பூஸ்மா, ஓய் பூஸ்மா. பாவம் தூங்குறாங்க, எடுப்ப வேண்டாம். பார்த்தீங்களா மக்களே, என் சேலை தெரியுதா? என் சேலையை வந்து கட்டில் போட்டிருந்தீங்க, அந்த கட்டில் வந்து சேலையில் வந்து படுத்துருக்கான் பாருங்களேன். என் புது சேலை இவனுக்கு படுக்கிறதுக்கு. அவனுக்கு சேலையில் படுக்கிறதுன்னு அவ்வளோ பிடிக்கும் போலுங்க. இங்கே பாருங்க, புது சேலை கலத்தி போட்டிருந்தேன்னா அப்படியே வந்து படுத்துருவான். எப்போ பார்த்தாலும் அதே மாதிரி தாங்க படுத்துருக்கேன். இங்கே ரீனாவை பாருங்கள், பார்த்தீங்களா? ரீனா அந்த சைடில். ரீனாமா, ரீனாமா, அன்னைக்கு நாங்கள் பாப்பா அப்புறம் தம்பி 3 பேர் சேர்ந்து ஷாப்பிங் போனோம்ல, அன்னைக்கு போயிட்டு வந்து அப்படியே கலட்டி போட்டதுங்க. சரி, குப்பையாக இருக்குது, சாரிங்க. அதாவது பாப்பா இல்லை அப்படின்னோடனே வீடு அப்படி இருக்குது, ஒரு வேலையும் பார்க்கல, அப்படியே கலட்டி போட்டிருக்கேன். தெரியுதா? பாரு ரீனாமா, 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 ரீனாமா. பார்த்தீங்களா? ரீனா முடிச்சுட்டாங்க. எங்கள் ரீனா மூக்க பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. ரீனா குட்டி, பார்த்தீங்களா? இது ரெண்டுமே என் செல்ல பிள்ளைகள். இங்கே பாருங்க, இவனுக்கு அம்மா சேலை தான் வேணுமா, சேலையில் படுத்துருக்கான் பாருங்க, எப்படி படுத்துருக்கான். தூங்கமிச்சில் எழுப்பக்கூடாது, அது நல்லது இல்லை. அதனால் நான் எழுப்பலை, சரியா? தூங்கட்டும், நல்லா தூங்கட்டும். எந்திரிச்சு பார்க்காங்க. பார்க்குற மத்திய கார்த்தி, கல்லடிக்கிறியாடா? அவனே பார்க்க. இங்கே ஒரு ரீனாவை பாரு. இது இன்னொரு பிள்ளை. இவருக்கு சேலையில் படுக்கிறதாங்க ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் எப்படி தூங்குறான் அப்படின்ட்டு. பூஸ்மா,